நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படக்கூடியதுதான். ஈஜிப்டிலே வாழ்ந்த பாரோ மன்னர்கள் 4000 வருடங்களுக்கு முன்பு நைல் நதியினுடைய வரலாற்றை எழுதி வைக்க சொன்னார்கள். பாரோ என்றால் கதிரவனின் பிள்ளைகள், கதிரவனின் பிள்ளைகள் என்று பெயர். அந்த பாரோ என்ற மன்னர்கள் சூரிய புத்திரர்களாகவே தங்களை கருதினார்கள். தங்கள் நேரடியாக சூரியனுடைய ஆதிக்கத்தில் வாழ்பவர்கள் என்று கருதினார்கள். அவர்கள் சொன்னார்கள், விஞ்ஞானிகளை கூப்பிட்டு முன்பே சொன்னார்கள், இந்த நைல் நதியில் 1 இன்ச் நீர் ஏறினாலோ இறங்கினாலோ அது ஏறிய தேதி, மாதம், வருடத்தை குறித்து வையுங்கள். இப்படி 4000 வருடங்களாக குறித்து வைத்தார்கள். ஏன் குறிக்கிறோம், எதற்கு குறிக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் பாரோக்கள் நம்பினார்கள், நைல் நதிக்கும் சூரியனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது, இவை இரண்டும் பேசிக்கொள்கிறது, இவை இரண்டும் தகவல் பரிமாறிக்கொள்கிறது என்பதை பலமாக நம்பினார்கள். காரணம், அவர்கள் சூரியனின் பிள்ளைகள் என்று தங்களை கருதி கொண்டவர்கள். அதனால் இந்த 4000 வருடங்களாக ஏன் எதற்கு நாம் இதை பற்றி குறிப்பிடுகிறோம் என்று தெரியாமல் விஞ்ஞானிகள் குறித்தார்கள். இப்போது பல அதிசயமான தகவல் வந்திருக்கிறது. எப்படி 11 வருடங்களுக்கு சூரியனில் ஒரு அணுப்புயல் ஏற்படும் போது நாட்டில் கொள்ளை நோய்களும் அம்மை நோய்களும் பிறகு ஏழ்மையும் வறுமையும் தாண்டவமாடுகிறதோ, அதே போல் 95 வருடங்களில் சூரியனில் 45 வருடங்கள் சூரியன் தேய்வதும் 45 வருடங்கள் சூரியன் வளர்வதும் நிகழ்கிறது. இதுதான் நைல் நதி குறிப்பிடுத்திருக்கிறது. 90 வருடங்களிலே நைல் நதியில் எப்போதெல்லாம் தண்ணி ஏற்றமாகிறதோ அப்போதெல்லாம் சூரியன் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது, தன்னை ரெஜுவினேட் செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்.